இந்த பையன் காலையில எந்திரிச்சதும் அவன் வைஃப டீ போட்டுட்டியான்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு எனக்கு உடம்பு முடியல, சோ டீ போட்ட பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன், அதை எடுத்து குடிச்சுக்கோங்கன்னு சொல்றா. அதனால இந்த பையனும் பிளாஸ்க்ல இருந்து டீ எடுக்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த பையனோட அம்மா வந்து, எனக்கெல்லாம் உடம்பு முடியலனாலும் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், நான் செய்யாத வேலையா அவ பாத்துருக்கா, கட்டின புருஷனுக்கு ஒரு டீ கூட போட்டு தரமாட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க கத்துற சத்தத்தை கேட்டு நந்தினியே எந்திரிச்சு வந்து பிளாஸ்க்ல இருந்து டீ ஊத்தி கொடுக்கறா. இப்ப இந்த பையன் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது சாப்பிடறதுக்கு தோசை சுட்டு வந்து கொடுக்கறா. ஆனா அந்த பையனோட அம்மா அவனுக்கு தோசை எல்லாம் பிடிக்காது, இட்லி தான் பிடிக்கும், சோ இட்லி செஞ்சு வந்து தானு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பையனும் நான் தோசையே சாப்பிடறேன்னு சொல்றான். ஆனா அவன் அம்மா இட்லி செஞ்சு வந்து தானு சொல்லி திட்டுறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பையன் அவன் வைஃப்க்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கோல்ட் செயினை கிஃப்ட் பண்ணிட்டு 2 பேரும் டின்னருக்கு வெளியே போகலாம்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த பையனோட அம்மா வெளியெல்லாம் ஒண்ணும் போய் சாப்பிட வேண்டாம், வீட்டுல இருக்கிறத செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி திட்டிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பையன் அவங்க வைஃப்க்கு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தது பிடிக்காம, உன் பர்த்டேக்கு சின்னதாலாம் கேட்க மாட்டியா, கோல்டு செயின் தான் உனக்கு கேட்குமான்னு சொல்லி திட்டி, இப்படியே என் பிள்ளையோடைய காசெல்லாம் செலவு பண்ணி தீட்டுறேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் நைட் குடிச்சிட்டு வந்தா கூட அவங்க அம்மா, நீ இப்படி கொடுமைப்படுத்துறதுனாலதான் என் பையன் இப்படி குடிச்சிட்டு வந்து இருக்கான், என் பையனுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் அவங்க மருமகளை கூப்பிட்டு, நீ எப்ப நல்ல செய்தி சொல்ல போற, இல்ல நான் செத்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறியா, என் பையனுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், சோ வெறும் வயதுல உட்காரணும்னா என் வீட்டுல இருக்காத, என் வீட்டை விட்டு வெளியே போயிரு, நான் என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழ ஆரம்பிச்சிடா. அந்த இடத்த விட்டு கிளம்பி போய் கிச்சன்ல அழுதுட்டே பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிடா.